Introduction. Electricity deals with the flow of electric charges through a conductor. As a common term, it refers to a form of energy. கண்டக்டர் வழியாக சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிறத பற்றி படிக்கிறது எலக்ட்ரிசிட்டி. கண்டக்டர்னால் என்ன? ஒரு பொருள் தன் வழியாக எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணக்கூடியது. எக்ஸாம்பிள் காப்பர், அயன், அலுமினியம். கண்டக்டர் வழியாக சார்ஜ் ஃப்ளோ ஆகும்போது என்ன நடக்குது? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. The usage of electric current in our day-to-day life is very important and indispensable. You are already aware of the fact that it is used in house, educational institution, hospitals, industries, etc. Current day-to-day லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின். அதே போல் இண்டஸ்ட்ரீஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன் எல்லாமே எலக்ட்ரிக் கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இவ்வளவு யூஸ்ஃபுல்லான எலக்ட்ரிசிட்டியை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். Therefore, its generation and transmission become a very crucial aspect of our life. In this lesson, you will learn various terms used in understanding the concept of electricity. Eventually, you will realize the importance of applications of electricity in day-to-day situation. இந்த எலக்ட்ரிசிட்டியை எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக் கரண்ட்டை ஒரு இடத்துலேருந்து எப்படி டிரான்ஸ்மிஷன் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் பற்றி இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். எலக்ட்ரிக் கரண்ட். த மோஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் எலக்ட்ரான் த்ரூ எ கண்டக்டர். எக்ஸாம்பிள் காப்பர் ஒயர் வில் கான்ஸ்டியூட் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, ஒரு கண்டக்டர் வழியாக சார்ஜஸ் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும்போது இந்த எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. திஸ் இஸ் சிமிலர் டு த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் த்ரூ எ சேனல் ஆர் ஃப்ளோ ஆஃப் ஏர் ஃப்ரம் எ ரீஜன் ஆஃப் ஹை ப்ரெஷர் டு எ ரீஜன் ஆஃப் லோ ப்ரெஷர். இப்போது சார்ஜஸ் ஒயர் வழியாக போகிறத எது கூட கம்பேர் பண்ணி பார்க்கலான்னா, பைப்பில் தண்ணி எப்படி போகுது அதே போல் ஒயர் வழியாக சார்ஜஸ் மூவ் ஆகுது. சரி, எலக்ட்ரிக் கரண்ட்டு எங்கிருந்து எங்கே மூவ் ஆகுது கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா, ஏர் ஹை ப்ரெஷர் ரீஜனில் இருந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு மூவ் ஆகுது. In a similar manner, the electric current passes from positive terminal, that is higher electric potential of a battery, to negative terminal, lower electric potential through a wire. இந்த எலக்ட்ரிக் கரண்ட் பாசிட்டிவ் டெர்மினலிருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆகுது. எது வழியாக மூவ் ஆகுதுன்னா, ஒயர் வழியாக மூவ் ஆகுது. இப்போது கரண்ட் பாசிட்டிவ் டெர்மினலிருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனால் எலக்ட்ரான் நெகட்டிவ் டெர்மினலிருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது. ஸோ எலக்ட்ரான் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இதனால் கரண்ட் டைரக்ஷனை என்னன்னு சொல்லுவோன்னா, கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, டெஃபினிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். The electric current is often termed as current and it is represented by the symbol I. நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை என்னன்னு சொல்கிறோன்னா கரண்ட்டு. இதை எந்த சிம்பிளில் நோட் பண்ணுறோன்னா, டினோட் பண்ணுறோன்னா இது I. இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன் எ கண்டக்டர். அதாவது ஒரு சார்ஜ் ஒரு கண்டக்டரில் டிஃப்ரெண்ட் டைமில் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதை தான் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இன் எ கண்டக்டர். திஸ் மீன்ஸ் தட் எலக்ட்ரிக் கரண்ட் represent the amount of charge flowing in any cross section of a conductor, say a metal wire, அதாவது a metal wire in unit time. If
a net charge q passing through any cross section of a conductor in time t. அதாவது ஒரு ஒயரில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சார்ஜ் q அது எவ்வளோ நேரத்தில் அந்த சார்ஜ் வந்து போகுது, அதுதான் என்னது கரண்ட். த கரண்ட் ஃப்ளோ த்ரூ த கண்டக்டர் I equal to q by t. ஐன்றது வந்து என்னது கரண்ட்டு, க்யூன்றது சார்ஜு, t வந்து டைம் டேக்கன். த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர். கரண்ட்டோட யூனிட் என்னது ஆம்பியர். இது எந்த லெட்டரில் நம்ம மென்ஷன் பண்ணுறோன்னா A. The current flowing through a conductor is said to be 1 ampere when a charge of 1 coulomb flow across any cross section of a conductor in 1 second. Hence 1 ampere equal to 1 coulomb by 1 second. ஒரு ஆம்பியர்னா என்னன்னா 1 coulomb சார்ஜ் ஒரு செகண்டில் ஒரு கண்டக்டர் வழியாக மூவ் ஆச்சுன்னா அது வந்து 1 ஆம்பியர். நெக்ஸ்ட்டு electric circuit. An electric circuit is a closed conducting loop or path which has a network of electrical component through which electrons are able to flow. This path is made using electrical wire so as to connect an electrical appliances to a source of electric charges, that is battery. A schematic diagram of an electric circuit comprising of the battery and electric bulb and a switch is given. இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள் என்னென்ன இருக்குது. பேட்ரி, ரெசிஸ்டர், பல்பு, கீ, அம்மீட்டர். ஏன்னா அம்மீட்டர் இது எல்லாமே ஒரு 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 கண்டக்டர், ஒரு கரண்ட்டை பாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒயரால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். பேட்ரி, ரெசிஸ்டர், பல்பு, அம்மீட்டர், கீ, இது எல்லாமே என்னது எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். இப்போது இதன் வழியாக எலக்ட்ரான் என்ன ஆகுதுன்னா ஃப்ளோ ஆச்சுதுன்னா அது க்ளோஸ்டு கண்டக்டிங் லூப்பு. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு கரண்ட்டை பாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒயரில், அதாவது பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து ரியோஸ்டாட்டு, அதாவது ரெசிஸ்டர்லேருந்து பல்பு, பல்ப்லேருந்து கீ, கீழேருந்து அம்மீட்டர், அம்மீட்டர்லேருந்து பேட்ரி, இது எல்லாத்துக்கும் இது மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்து அது என்னது க்ளோஸ்டு கண்டக்டிங் லூப்பு. பேட்ரினா என்ன பேட்ரி என்ன பண்ணுதுன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுது. பேட்டரியோட வேலை என்னென்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணுது, க்ரியேட் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த பேராகிராஃபில் நம்ம an electric circuit is a closed conducting loop or path which has a network of electrical component through which the electrons are able to flow. This path is made using electrical wires so as to connect the electrical appliances to a source of electric charge, that is battery. ஸோ அதான் இந்த டயக்ராமு. நெக்ஸ்ட்டு வந்து காம்போனண்ட், யூஸ் ஆஃப் த காம்போனண்ட் சிம்பிள் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் used to fix the magnitude of the current through a circuit. இப்போது இந்த ஃபஸ்ட்டு வந்து என்னது ரெசிஸ்டர், அந்த டயக்ராம் அங்கே பார்த்துக்குங்க. used to fix the magnitude அப்படின்னா என்னென்னா எதுக்காக யூஸ் பண்ணலான்னா இதை மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோன்னா மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட்டு டிக்ரீஸ் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து டிக்ரீஸ் பண்ணோன்னா த மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இந்த ஃபிக்ஸ்டு
மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட்டுனா இது 4 ஓம்னா போன டயக்ராமில் பாருங்கள் இந்த ரெசிஸ்டரோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கு 4 ஓம். அப்போ அது ஃபிக்ஸட். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த சிம்பிள். அடுத்து செகண்ட் வந்து வேரியபிள் ரெசிஸ்டர் ஆர் ரியோஸ்டாட் யூஸ்டு டு செலக்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் த்ரூ எ சர்க்கியூட்டை. இந்த 2 டயக்ராம் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த இது வேரியபிள் ரெசிஸ்டர்னால் 10 ஓம்லேருந்து 100 ஓம் வரைக்கும் 10, 20, 30, 40 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெசிஸ்டரோடைய வேல்யூ வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதனால தான் வேரியபிள் ரெசிஸ்டர் ஆர் ரியோஸ்டாட். அம்மீட்டர் நெக்ஸ்ட்டு வந்து அம்மீட்டர் ஏன்னு கொடுத்துருக்கு பாருங்கள். யூஸ் டு மெஷர் த கரண்ட். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கரண்ட்டை மெஷர் பண்ணதுக்கு. தேர்ட் வந்து வோல்ட்மீட்டர் யூஸ் டு மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். வீனா என்னது, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு. கேல்னோமீட்டர் இஸ் யூஸ் டு இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கரண்ட்டை வந்து இண்டிகேட் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. எ டயோட் ஹேஸ் வேரியஸ் யூஸ்டு which you will study in higher classes. இதை பற்றி ஹையர் கிளாஸஸில் நம்ம படிப்போம். நெக்ஸ்ட்டு லைட் எமிட்டிங் டயோட் எல்இடி பல்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்இடி ஹேஸ் வேரியஸ் யூசஸ் which you will study in higher classes. நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் கனெக்ஷன் used to provide protection to the electrical component. It also serves as a reference point to measure the electrical potential. அதாவது இது கிரவுண்டு என்னென்னா, இப்போ வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளையன்சஸ்லாம் இருக்கு இல்லையா, என்னது இப்போ ஃப்ரிட்ஜு, மிக்சி, கிரைண்டர், இதெல்லாம் வந்து ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த ஃப்ளக் பாயிண்டில் வந்து 3 பின் இருக்கும். ஒன்று வந்து நியூட்ரல், ஒன்று வந்து ஃபேஸு, இன்னொன்று வந்து கிரவுண்டு. அந்த 3ஆவது ஒயர் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கிரவுண்டு பண்ணியிருப்போம். அந்த கிரவுண்டு பண்ணோன்னா இதெல்லாம் வந்து என்ன பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகாது, இந்த பொருள் வந்து என்னது கரண்ட்டால் நமக்கு ஷாக் வராது. ஸோ அதனால தான் நம்ம கிரவுண்டு பண்ணியிருப்போம். அதனுடைய சிம்பிள் தான் இது. நெக்ஸ்ட்டு இன் திஸ் சர்க்கியூட், இப்போது இந்த சர்க்கியூட் டயக்ராம் எடுத்துக்கிறோம். இஃப் த சுவிட்ச் இஸ் ஆன், இந்த கீ இருக்கு இல்லையா, இந்த அதாவது பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல், அடுத்தது என்னது ரெசிஸ்டர்லேருந்து பல்புலேருந்து எங்கே போகுது, கீலேருந்து அம்மீட்டர் போகுது, அம்மீட்டரில் எங்கே போகுது, மறுபடியும் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்ரி. இப்போது உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து எங்கே ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். ஆனால் எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும், அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகாது. இந்த ஏரோ மார்க் வந்து நெகட்டிவ் சைட்லேருந்து ஒரு ஏரோ மார்க் போதுங்க, அதில் வந்து எலக்ட்ரான் மூவ் ஆகிறது. ஆனால் உங்களுக்கு கரண்ட் வந்து எப்படி போகுதுன்னா ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல், அதாவது ஹையர் ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. எலக்ட்ரான் வந்து என்னது நெகட்டிவ்லேருந்து தான் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது. ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறது தான் என்னது கன்வென்ஷனல் கரண்ட்டு. இன் திஸ் சர்க்கியூட் இஃப் த சுவிட்ச் இஸ் ஆன் த பல்ப் க்ளோ. சுவிட்ச் ஆன் பண்ணால் பல்ப் என்ன ஆகும், எரியும். இஃப் த சுவிட்ச் இஸ் ஆஃப், அதாவது இந்த கீ போட்டோன்னா பல்பு வந்து க்ளோ ஆகும், அதாவது சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகும். அந்த கீ எடுத்துட்டோன்னா பல்பு வந்து எரியாது. இஃப் இட் இஸ் சுவிட்ச் ஆஃப் த பல்ப் டஸ் நாட் க்ளோ, தேர்ஃபோர் த சர்க்கியூட் மஸ்ட் பி க்ளோஸ்ட் இன் ஆர்டர் தட் த கரண்ட் பாசஸ் த்ரூ இட். ஸோ கீ அதில் போட்டு இருந்தால் தான் இந்த சர்க்கியூட் வந்து என்ன ஆகுது, க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்குது. அந்த கீ எடுத்துட்டோன்னா இந்த சர்க்கியூட் வந்து என்ன ஆகுது, சுவிட்ச் ஆஃபில் இருக்குதுன்னு அர்த்தம். The potential difference required for the flow of charge is provided by a battery. அதாவது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், பேட்ரி என்ன பண்ணுதுன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுறது தான் பேட்ரியோடைய வேலை. த எலக்ட்ரான் ஃப்ளோ ஃப்ரம் த நெகட்டிவ் டெர்மினல் டு த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்ரி. இப்போ தான் சொன்னேன், எலக்ட்ரான் வந்து எங்கேருந்து போகுது, நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்ரியிலேருந்து தான் எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பை கன்வென்ஷன், அதாவது கன்வென்ஷனல் கரண்ட் என்னது, அதாவது பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியலுக்கு கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஆனால் எலக்ட்ரான் வந்து பேட்டரியோட நெகட்டிவ்லேருந்து தான் ஃப்ளோ ஆகும். ஸோ த ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியல் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது இல்லையா, அதுதான் வந்து கன்வென்ஷனல் கரண்ட். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பை கன்வென்ஷன் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் டேக்கன்
as the direction of flow of positive charge or opposite to the direction of flow of electron. Thus, electric current passes in the circuit from the positive terminal to the negative terminal. Next, electric component. The electrical components, the electric circuit give in 4.2 consists of different components. அதான் இங்கே இந்த டேப்லர் காலத்தில் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் the 4.2 in the diagram. The electrical circuit give in figure 4.2 constitute of different components such as battery, switch, bulb. All these components can be represented by using the certain symbol. இந்த certain இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தோடைய சிம்பிள் தான் வந்து என்னது இந்த டேப்லர் காலத்தில் கொடுத்துருக்காங்க. It is easier to represent the component of a circuit using these respective symbols. The symbol that are used to represent some commonly used component are given in table 4.1. This used for this component are summarized in the table. இங்கே கொடுத்துருக்குல இந்த டேபிளில் வந்து இந்த ஒவ்வொரு காம்பவுண்டை பற்றி நமக்கு என்னது சொல்லியிருக்காங்க, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அண்டு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். யூ ஆர் நவ் ஃபெமிலியர் வித் த வாட்டர் கரண்ட் அண்ட் ஏர் கரண்ட். வாட்டர் கரண்ட்னா என்னது, தண்ணியில் எப்படி பைப்பில் எப்படி தண்ணி ஃப்ளோ ஆகுது. ஏர் கரண்ட்னா என்னது, ஏர் வந்து எப்படி வந்து மூவ் ஆகுதுன்னா, ஏர் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா, த air from a region of higher pressure to a region of lower pressure. You also know that there must be a difference in temperature between the 2 points in a solid for the heat to flow in it. அதாவது போன லெசனில் நம்ம பார்த்தோம், ஒரு ஹீட் அதிகமாக உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸையும் ஒரு கோல்டான சப்ஸ்டன்ஸையும் பக்கத்தில் வச்சோன்னா ஹீட்டான சப்ஸ்டன்ஸ்லேருந்து கோல்டான சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன ஆகும், டெம்ப்ரேச்சர் வந்து ஃப்ளோ ஆகும். ஒரு சர்டைன் ஸ்டேஜில் ரெண்டுமே என்னவாயிடும், ஹீட்டோடைய, அதாவது ஒரு 100 டிகிரி செல்சியஸ் இருக்குது, ஒரு 0 டிகிரி செல்சியஸ் இருக்குது. 100 டிகிரி செல்சியஸ்லேருந்து 0 டிகிரி செல்சியஸுக்கு டெம்ப்ரேச்சர் வந்து போகும்போது ஒரு சர்டைன் டெம்ப்ரேச்சரில் இதுவும் 50 டிகிரி வந்துடும், இதுவும் 50 டிகிரி வந்துடும். அப்படி வந்துடுச்சுன்னா தெர் இஸ் நோ ஃப்ளோ ஆஃப் ஹீட் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ ரெண்டுமே ஈக்லிபிரியத்தை அட்டன் பண்ணிவிடும்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதே தான் இங்கேயும் நான் சொல்கிறாங்க. யூ ஆர் ஆல்சோ நோ தட் தேர் மஸ்ட் பி அ டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் between 2 points in a solid for the heat flow in it. Similar, a difference in electric potential is needed for the flow of electric charge in a conductor. In the conductor, the charge will flow from a point in it which is at higher electric potential to a point which is at a lower electric potential. அப்போ current எப்படி flow ஆகும்னா higher potential to ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டு லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலில், அதாவது பேட்ரியோட பாசிட்டிவ் டெர்மினல்லிருந்து தான் நெகட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் மூவிங் அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட் அகெயின்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னால் என்னென்னா, இப்போது ஏபி, இப்போது இங்கே டயக்ராம் கொடுத்துருக்கு பாருங்கள், ஏபின்னு அதை எடுத்துக்கணும். இப்போது பியிலேருந்து இப்போ ஏ வந்து பாசிட்டிவ் சார்ஜு, பி வந்து பாசிட்டிவ் சார்ஜுன்னு எடுத்துக்குங்க. இப்போ பி வந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்குது, அதை வந்து இன்ஃபினைட்டில் இருக்குது, அது வந்து என்னது ஆல்ஃபா, இன்ஃபினிட்னா ஆல்ஃபா. இப்போது ஏன்றது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜு, அது வந்து அதாவது ஏன்றது ஒரு பாசிட்டிவ் சார்ஜு, பின்றது ஒரு பாசிட்டிவ் சார்ஜு. பாசிட்டிவ் சார்ஜ் எதில் சொல்லுவோன்னா க்யூ. இப்போ பி வந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போது ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜு, ஏவும் பாசிட்டிவ் சார்ஜு பியும் பாசிட்டிவ் சார்ஜுனால் என்ன பண்ணோம், ரெண்டுமே என்ன பண்ணோம், ரிப்பிள் பண்ணோம், அதாவது அப்போஸ் பண்ணோம்.
இப்போது ஏ பி வந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்குது. அந்த பி வந்து ஏவுக்கு போனோன்னா அங்கே ஒர்க் டன் ஒன்று நடக்கணும். அப்போ தான் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்க பி வந்து ஏவுக்கு போக முடியும். ஏவுக்கு போனோன்னா ஒரு ஒர்க் டன் அங்கே கண்டிப்பாக நடந்திருக்கணும். அந்த ஒர்க் டன் வந்து ஏல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டாக இருக்கும். ஸோ இதுதான் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். அதாவது the electric potential at a point is defined as the amount of work done in moving a unit positive charge from infinity to that point against the electric force. அதாவது ஏன்றது ஒரு பாயிண்ட்டு, பின்றது ஒரு பாயிண்ட்டு. ஏ வந்து பாசிட்டிவ் சார்ஜு, பி வந்து பாசிட்டிவ் சார்ஜு. பாசிட்டிவ் என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும், இல்லைனா அப்போஸ் பண்ணும். ஸோ ரெண்டு விலகி போயிடும். இப்போது பி வந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பி வந்து இப்போ ஏவுக்கு வரணும்னா, தட் இஸ் சார்ஜ் ஏக்கு வரணும்னா அங்கே கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ஒரு ஒர்க் டன் அங்கே நடந்திருக்கணும். இப்போ அந்த ஒர்க் டன் வந்து ஏல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கணும் அது. ஸோ அதுதான் அது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதுவும் அதே தான். இப்போது the electric potential difference between the 2 points is defined as the amount of work done in moving a unit positive charge from one point to another point against the electric force. அதாவது பியிலேருந்து ஏக்கு வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் போகணுன்னா, இப்போ ஏவும் பாசிட்டிவ் சார்ஜு, பியும் பாசிட்டிவ் சார்ஜு. இப்போ பியிலேருந்து ஏவுக்கு வந்து அந்த சார்ஜ் வந்து போகணுன்னா அங்கே என்ன நடந்திருக்குன்னா ஒர்க் டன். அந்த ஒர்க் டன் வந்து ஏல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். அதுதான் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் difference between 2 points is defined as the amount of work done in moving a unit positive charge from one point to another point against the electric force. Suppose you have moved a charge Q from a point A to another point B. Let W be the work done to move the charge from A to B. The potential difference between the point A and B is given by. So potential difference, அதாவது a charge A from a point A to another point B, W be the work done to move the charge from A to B. ஏலேருந்து பிக்கு வந்து ஒரு சார்ஜ் வந்து மூவ் ஆகணும்னா நான் சொன்னேன் ஒர்க் டன் கண்டிப்பாக அங்கே நடந்திருக்கணும். எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்? அது எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அதான் சொல்லுவாங்க. அப்போது ஏலேருந்து பிக்கு ஒரு ஒர்க் டன் நடக்கணும். ஒரு ஒர்க் டன் சார்ஜ் மூவ் ஆகிறதுக்கு ஒரு ஒர்க் டன் நடக்கணும்னா அங்கே என்ன இருக்கணும்? அதாவது ஒரு சார்ஜ் மூவ் ஆகணும்னா அங்கே என்ன இருக்கணும்? ஏலேருந்து பிக்கு சார்ஜ் மூவ் ஆகணும்னா அங்கே என்ன நடந்திருக்கணும்? ஒர்க் டன். அதுதான் என்னது? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸு. அதான் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் W by சார்ஜ். நெக்ஸ்ட்டு the potential difference is also equal to the difference in the electric potential of the 2 point. அதாவது potential difference is also equal to the difference in electric potential. இப்போது Vன்றது potential difference. இப்போ VA and VB represent the electric potential at a point A and B. இப்போ ஏன்ற பாயிண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் VA, பியில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டோட எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் வந்து VB. இப்போது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் V ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ்னாவே நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். அப்போது த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் A அண்டு B. ஸோ Vன்றது வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், VAன்றது வந்து எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் A மைனஸ் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட்டு B. அதாவது ஏ அதிகமாக இருந்ததுன்னா VA இஸ் மோர் தேன் VB. அதாவது ஃபஸ்ட்டு ஏ வந்ததுன்னா VA இஸ் மோர் தேன் VB. இப்போது அடுத்தது V ஈக்குவல் டு VB மைனஸ் VA. VB இஸ் மோர் தேன் VA. அதாவது V முதல்ல இருந்ததுன்னா VB தான் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வோல்ட்டு. The SI unit of electric potential
or potential difference is volt. The potential difference between the 2 points is 1 volt. If 1 joule of work is done in moving 1 coulomb of charge from one point to another point against the electric force, 1 volt equal to 1 joule by 1 coulomb. ஒரு பாயிண்டில் இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு சார்ஜ் நகர்ந்ததுன்னா ஒரு ஜூல் ஒர்க் பண்ண 1 கூலும் சார்ஜ் நகர்த்தணும்னா அது வந்து 1 வோல்ட்டு. அதாவது ஒரு கூலூமில் ஒரு ஜூல் அப்ளை பண்ணால் அதுதான் என்னது 1 வோல்ட்டு.